Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavita. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஈரல் மிளகு வறுவல் ரெசிபி தான் பண்ண போறோம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஃபீடிங் மதர்ஸ்க்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போதான் டெலிவரி ஆயிருக்கு, நீங்க நியூ மதர் அப்படினா இந்த ரெசிபி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல பால் ஊறும். அதே மாதிரி ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கவங்க கூட இந்த ரெசிபியை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான அளவில் உங்களோட ஹீமோகுளோபின் அளவு ஜாஸ்தியாகும். வாங்க இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை 2ஆக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சத்து வெங்காயம் நல்ல இந்த அளவுக்கு கலர் மாதிரி வரணும், வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 1/2 கிலோ ஈரலை உள்ளே சேர்த்துக்கலாம். ஈரல் அப்படியே பெரிய பீஸாக வாங்கிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி உடனே நீங்கள் உள்ளே சேர்த்துக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கழுவுனீங்கன்னா அந்த ஈரலில் இருக்கிற பிளட்டெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு அதுக்கு சத்தே இருக்காது. நீங்கள் கழுவுனதுக்கப்புறம் தான் நீங்கள் கட் பண்ணணும். கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொதுவாக ஈரல் கவுச்சி வாடடிக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா அப்படியே வரட்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு அது வதங்குச்சுனாலே உங்களுக்கு அந்த கவுச்சி வாடையே இருக்காது. கட் பண்ணிவிட்டு கழுவாதீங்க. நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் மிளகு வறுவல் தான் செய்ய போகிறோம். ஸோ தண்ணி அதிகமாக தேவையில்லை, ஒரு 1/2 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 டீஸ்பூன் வரமல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வரமிளகாய் 2 தான் வச்சுருக்கேன். 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை. இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஈரல் சூப்பராக வெந்திருக்கு. அதை ஒரு பேனில் மாற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பொடியிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். 2 டீஸ்பூனே அது கரெக்டாக தான் இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. இந்தளவுக்கு அது நல்லா கொதித்து சுண்டி வந்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ணுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நான் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.